ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த vlog வந்து நம்ம வீட்டில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்தது உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். காலையில் எழுந்து ரொம்ப சிம்பிளாக தான் கோலம்லாம் போட்டிருந்தேன். கலர் கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒரு ஸ்டார் கோலம் பூ மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வேலை ஸ்டார்ட் பண்ண போறேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் 7 மணிக்கு தான் எழுந்திருக்கேன். ஏன்னா 1:30 மணிக்கு மேலதான் நம்ம படைக்கவே போறோம். சமையல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாவே முடிச்சிருவோம். என்னென்ன செய்யணும்னு பிளான் பண்ணியிருக்கேன்றதை ஒன் பை ஒன்னா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே நம்ம அதாவது ஃபர்ஸ்ட் வருஷம் பிறந்ததுமே நம்ம வந்து விநாயகரை தான் ஃபர்ஸ்ட் வழிபடணும். எந்த ஒரு தடங்களா இருந்தாலும் விநாயகரை நீங்க வழிபட்டுட்டு தொடங்கும் போது அது நல்லதாவே நடக்கும்வாங்க. ஸோ பிஃபோராவே நான் வந்து ஒரு நாள் முன்னாடி இந்த பூஜை ரூம் கிளீன் பண்றது, பூஜை பாத்திரம் வாஷ் பண்றது, இது எல்லாமே நான் பண்ணி வச்சுட்டேன். கேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு காலையிலேயே ஹேர் வாஷ் பண்ணிட்டு அப்படியே சாமி கிட்ட வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். அதாவது நைட்டே கல்ல ஊற போட்டுட்டேன். இப்ப அரிசி ஊற போட்டுட்டு பருப்பு, உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பு இதெல்லாம் எடுத்து ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட்லாம் காலையில விரதம் இருந்து தான் நான் சாமி கும்பிடுவேன். ஆனா இப்பெல்லாம் வந்து இருக்க முடியல, ரொம்ப பசிக்குது, கேரா இருக்கு சொல்லிட்டு சரி தோசை ஏதாவது டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். சமையல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நான் பூஜை வேலைக்கே வருவேன். ஏன்னா எப்படியோ சமைக்கிறது பாத்தீங்கன்னா கடகடன் 1 ஹவர்ல முடிச்சிடுவேன். இன்னைக்கு என்ன சமையல் பாத்தீங்கன்னா சாதம், சாம்பார். நாங்க இப்படிதான் எப்பவுமே படைப்போம், அதனால இதெல்லாம் செய்யறோம். ஸோ முருங்கைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸ் எல்லா காயும் போட்டு சாம்பார், வாழைக்காய் பொரியல், சாதம், வடை, பாயசம், பொங்கல், கொழுக்கட்டை, சுண்டல் இதுதான் இன்னைக்கு நான் ரெடி பண்ண போறேன். ஸோ அப்படியே காலையில பிள்ளையார் வாங்கலாமான்ட்டு போனப்ப இவர் என்ன சொன்னாரு, இல்ல நம்ம இப்ப கடைக்கு போயிட்டு தோரணம், மாயிலை, அந்த பூ, தேங்காய், அப்புறம் அந்த வாழைக்கண்ணு கட்டுவோம் இல்லையா, வாழை மரம், இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். நம்ம விநாயகர் வந்து அப்புறமா நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. சரி அது வரைக்கும் போயிட்டு நான் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். இப்பெல்லாம் ரொம்ப நேரம் உட்காந்து சமைக்கணும்னாலும் கஷ்டமா இருக்கு. அதனால என்ன பண்ணேன், சாரி நிக்க முடியல, அதனால கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன். ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டு எழுந்து சமைக்கிறதுக்கே ரொம்ப டயர்டா ஆயிடுது. ஏன்னா ரொம்ப நேரம் நின்றுட்டே சமைக்கிறோம்ல, காய் கட் பண்ணிக்கிட்டு அப்படியே நின்றுட்டே சமைச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபைனலா கொழுக்கட்டைக்கு வந்தாச்சு. இப்ப கொழுக்கட்டையில சுடு தண்ணி ஊத்தி மாவு பிசைஞ்சிடலான்ட்டு இது பேக்கெட்ல வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த மாவுல சுடு தண்ணி உப்புலாம் போட்டு பிசைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் மாவு பதம் பார்த்து நீங்க பிசையணும். அந்த உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் நமக்கு பிடிச்ச மாதிரி வைக்கலாம். நான் என்ன பண்ணேன், எள்ளு, தேங்காய், வெல்லம் இதை மட்டும் எள்ளு வந்து வறுத்துட்டு வெல்லம், தேங்காய் வச்சு மிக்சியில பொடி பண்ணி அதை வந்து ஸ்டஃபிங் மாதிரி வச்சு நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணலாம். இன்னும் வந்து நான் வடை சுடலை, மற்ற எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். வாழைக்காய் வறுத்துட்டு சாம்பார் வச்சேன், அப்புறம் சாதம் வடிச்சேன், பொங்கல் வந்து சக்கரை பொங்கல் ரெடி பண்ணேன், சுண்டல் பண்ணேன், அப்புறம் வந்து கொழுக்கட்டை இனிமேதான் செஞ்சுட்டு இருக்கோம், பாயசமும் ரெடி பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து நான் சமைச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூஜை வேலை தான் இதுக்கப்புறம் ரெடி பண்ணோம். இன்னும் விநாயகர் வாங்கல, 1:30 மணி ஆனதுக்கு அப்புறமா போங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா ராகு காலத்துல வாங்க வேண்டாம், நம்ம எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணிடலாம். கரெக்டா நீங்க 1:15 கிளம்புனீங்கன்னா நீங்க விநாயகரை வீட்டுக்கு உள்ள கூட்டிட்டு வரும்போது டைம் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த கொழுக்கட்டை வேலைக்கு வந்தாச்சு. வடையும் ஒரு பக்கம் சுட்டு முடிச்சுட்டு இந்த கொழுக்கட்டையெல்லாம், எப்பவுமே கொழுக்கட்டை வந்து எனக்கு செய்ய தெரியாது. இந்த பேக்கெட் மாவு வாங்கிட்டு வந்தோம்னா கொஞ்சம் நமக்கு ஈஸியா இருக்கு. மாவு வந்து கொஞ்சம் அதாவது திக்கா இல்லாம ரொம்ப மெல்லிசா திரட்டி அந்த மாவு வந்து அந்த ஹோல்டர்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் வச்சு நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு இது மாதிரி அடுப்புல வச்சு வேக வச்சோம்னாலே டேஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஒரு 2 வருஷமா இந்த மாவு வச்சு நான் யூஸ் பண்றேன், நல்லா இருக்கு. நம்ம அரிசி மாவு அரைச்சி அதை ஆவி கட்டி அதுக்கப்புறம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணதுக்கு லேட் ஆயிடும். இது வந்து இன்ஸ்டன்டா விற்கிறதுனால இப்ப நிறைய பேர் இது யூஸ் பண்றாங்க. ஸோ அப்படியே வந்து நான் வடைக்கு மாவு அரைச்சி வடை ஒரு பக்கமும் போட்டு முடிச்சாச்சு. அப்படியே பூஜை வேலையும் கையோட செய்வேன். நான் தனியாக நின்றுட்டு நான் மட்டும்தான் இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ எந்த வேலையுமே வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து செஞ்சா சீக்கிரமா முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்காக, அதுவும் வருஷத்துல ஒரு நாள் தான் நம்ம செய்யறோம், அதுவும் நல்ல நாள்ல தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி டைம் தான் நம்ம வீட்டுல வந்து பலகாரம் செஞ்சு சமைக்கிறோம். இன்னும் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க நிறைய பலகாரம் எல்லாம் செய்வாங்க. கிருஷ்ண ஜெயந்தி கூட நம்ம எதுவும் செலிப்ரேட் பண்ணல, கும்பிடல. அதனால நம்ம வந்து விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பா படைக்கணும். ஏன்னா எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்காக தான் நம்ம செய்யறோம். அதனால கொஞ்சம் நம்ம முடியலனா கூட கஷ்டப்பட்டு செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைப்பேன். இப்போ வந்து விநாயகர் வாங்க போயிருக்காங்க, அதுக்குள்ள நம்ம பூஜை வேலையெல்லாம் ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் திருசெல்லாம் ஊத்தி அதுக்கப்புறமா ஊதுபத்தி என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம சமையல்லாம் முடிச்சுட்டு தேங்காவெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இன்னும் வாழை எல்லாம் அதெல்லாம் கழுவ வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு பாயசத்துக்கு முந்திரி திராட்சை எல்லாம் தாளிச்சு கொட்டிட்டேன். ஸோ சிம்பிளா தான் இன்னைக்கு பூஜை ரூம் ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா பூ வந்து ஒரு கவர் தான் வாங்கணுமா, 30 ரூபா கொடுத்தா, அந்த அளவுக்கு பூ மட்டும் போட்டிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு சாமிக்கு எல்லாம் ஒன்னொன்னு நானுமே மறந்துடுவேங்க. அதை வந்து பதட்டத்துல செய்யும் போது ஏதாவது ஒரு விஷயம், அதாவது என்ன பூ வந்து மல்லிப்பூலாம் கட்டி வச்சிருக்கேன், அதை எடுத்து போட மறந்துட்டேன் பாருங்களேன்.
அதே மாதிரி விநாயகருக்கு கூட அந்த பூநூல் நாங்க போடுவோம். அதையும் நான் இன்னைக்கு மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏதாவது ஒரு அவசரமா செய்யும் போது ஒரு சில விஷயத்த மறந்துடுறோம். விநாயகர் வந்துட்டாரு கரெக்டா. இதுக்கப்புறம் வந்து அவரை வந்து உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றி இலை போட்டு படைச்சிட்டு என்னால ரொம்ப நேரம் நிக்கவே முடியல. காலையில இருந்து செய்யறதே ரொம்ப டயர்டாயிட்டேன். அதுக்கப்புறம் நான் சமைச்ச எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தா அவர் சொன்னாரு, இரு நானே எல்லாத்தையும் வச்சிடறேன், நீ நின்றுட்டு எடுத்து கொடு, நல்லா கீழே உட்காந்து எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ நான் ஒன்னு ஒன்னா எடுத்து கொடுத்தா அவர் எல்லாம் இலையில போட்டு பரிமாறிட்டாரு. விளக்கெல்லாம் நான் ஏத்தி ஊதுவத்தி எல்லாம் ஏத்திட்டேன். ஸோ பொரிக்கல்ல வச்சோம். அவள் பொரிக்கல்ல அவர் தான் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கி வச்சிருந்தோம். தேங்காய் உடைச்சி வீட்டுல வந்து படைச்ச சமைச்ச எல்லாத்தையும் வச்சு இன்னைக்கு படைச்சிட்டோம். ஸோ இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்ல வந்து விநாயகர் சதுர்த்தியை செலிப்ரேஷன் பண்ணோம். ரொம்ப சிம்பிளா பண்றது, வருஷத்துல ஒரு நாள் பண்றது, நம்ம குழந்தைங்களுக்காக பண்றதுன்றதுனால சமைக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெயினா கஷ்டமா இருக்கும். சமைச்சு முடிச்சதும் எல்லாரும் சாப்பிடும் போது ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கும். ஸோ குட்டியா இருந்தாலும் அழகா இருந்தாரு எங்க வீட்டு விநாயகர். என்கிட்ட இருந்த நகையில ஒரே ஒரு செயின் தான் இருந்தது. அதை மட்டும் அவருக்கு போட்டுட்டு, விநாயகா இதுதான் என்கிட்ட இருக்கு. எப்பவுமே நான் விநாயகர் கிட்ட ரொம்ப ஃப்ரெண்டா வேண்டிக்குவேன். என்ன வேண்டிப்பேன்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் எனக்கு செயின் வந்து நான் உனக்கு போடுறேன், அடுத்த வருஷம் வந்து எனக்கு வந்து நெக்லஸா தந்துடு அப்படின்னு சொல்லி விளையாட்டா கேட்பேன். நான் விளையாட்டா பேசினாலுமே, நான் எது கேட்டாலுமே எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். நம்மளுடைய நம்பிக்கை தான். வழிபாடுன்றது வேற. உள் மனசுல நீங்க எதை நினைச்சு நீங்க வேண்டிக்கிறீங்களோ, நீங்க நல்லபடியா வேண்டிக்கிறீங்க, நல்லபடியா சம்பாதிக்கிறீங்க, நல்லபடியா இருக்கீங்கன்னா உங்களால கண்டிப்பா அதை அச்சீவ் பண்ண முடியும். சோ நம்ம மனசுதான் எல்லாத்துக்குமே காரணங்க. நம்ம வழிபடுறது, பூஜை பண்றது, சாமி கும்பிடுறது, ஒரு விஷயத்த நம்புறது, நம்பிக்கை வச்சு எந்த விஷயத்த இறங்கி நீங்க செஞ்சாலும் அது நல்லதாவே நடக்கும். ஸோ இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வருஷத்துல ஒரு நாள் தான் சாப்பிட முடியும். டெய்லி இதெல்லாம் செஞ்சு சாப்பிட முடியாது. அவருக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம தான் சாப்பிட்றோம். அவர் எதையும் சாப்பிடல. இருந்தாலும் அவர் ஒரு விருந்தாளியா வந்துட்டு நம்ம வீட்டை அன்னைக்கு சந்தோஷமா மனநிலையில எல்லாரும் இருப்போம். ஸோ இப்படிதான் அன்னைக்கு டெக்கரேட் பண்ணி கோலம் போட்டு இப்படிதான் இருந்தது. இப்படிதான் பூஜை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விளாக் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த விளாக்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.